தேவனிடத்தில் நாம் சேரும் பொழுதெல்லாம் நாம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு சேர வேண்டும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என்ன வார்த்தை அப்படின்னா, சரி ஆண்டவரே அப்படின்னு. ஆமாம், எல்லாரும் சொல்லுங்கள், சரி. ஆமாம், சரி. ஆமாம், சாரி. ஆமாம், சாரி மட்டும் வேண்டாம். ஆமாம், சரி சாரி ரெண்டு இருந்தால், ஆமாம், உங்கள் குடும்ப வாழ்க்கை சும்மா ஜேன்னு என்ன செய்யும் இருக்கும். ஆமாம், வீட்டில் நீங்கள் சரி அப்படின்னு சொல்ல பழகிட்டிங்கன்னா, அடுத்தது சாரின்னு சொல்ல பழகிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிரம்பும். ஆமாம், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த உலகம் ஒன்று கற்றுக் கொடுக்கறது, வாக்குவாதம் பண்ண கற்றுக் கொடுக்கிறது, கேள்வி கேட்க கற்றுக் கொடுக்கிறது, எதையும் சரி என்று கேட்பதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், சரி என்று சொல்லுங்கள். ஆமாம், சாரி என்று சொல்லுங்கள். நீங்கள் யாரிடத்தில் சொல்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் தேவனிடத்தில் வரும்பொழுது சரி என்று சொல்லுங்கள். சரி ஆண்டவரே, நீர் சொல்லுகிறது சரி, அது அப்படியே ஆகட்டும். நான் அதை வாக்குவாதம் பண்ணலை, விதண்டவாதம் பண்ணலை, இருதயத்தில் சந்தேகப்படலை, சூழ்நிலைகளை பார்த்து உங்கள்கிட்ட நான் கோபப்படலை, முறுமுறுக்கலை. சரி ஆண்டவரே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக கர்த்தருடைய பலத்த வல்லமை வெளிப்படுகிற பாத்திரம் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் சொல்லுகிற சரியை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஆமென் அப்பா. ஏனென்றால் நீர் எது செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும். நீர் எதை செய்தாலும் அது சரியாகத்தான் முடியும்.